உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 12க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீயில் எரிந்து சேதமாகின. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ஏதேனும் உயிர் சேதம் ஏதேனும் ஏற்பட்டதா? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரக்கூடிய மகா கும்பமேளாவில் நேற்று கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்த நிலையில் இன்றைய தினம் அந்த பகுதியிலே தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கும்பமேளாவிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கான கூடாரம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சம்மங்கஞ்ச் சவுக் செக்டார் 22 என்கிற பகுதியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த தீ விபத்து என்பது தனியார் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அங்கு அரசின் சார்பிலும் கூட கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கும்பு நகர் என்கிற ஒரு நகர் அமைக்கப்பட்டு அங்கு அரசின் சார்பில் பக்தர்கள் தங்குவதற்கு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து என்பது தனியார் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கூடாரத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீயில் சுமார் 15க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீயில் கருகி சேதமடைந்திருக்கின்றன. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த தீ விபத்தில் அந்த கூடாரம் மட்டுமே சேதமடைந்து இருப்பதாகவும் யாருக்கும் உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 வாரங்களுக்கு முன்புதான் அதே கும்பமேளா நடைபெறக்கூடிய பகுதியில் பக்தர்கள் தங்கக்கூடிய அந்த கூடாரங்கள் அமைந்துள்ள பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு பல கூடாரங்கள் தீயில் கருகியது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.